விட்டமின் ஏ டி இ ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த டிவாக்ஸ் செய்யப்பட்ட பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் சன்ஃபிளவர் ஆயில். சன்லாண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். டீம் ஏ, நீங்க இலக்கியம் மற்றும் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், ஆளுமைகள், பிரபலமான ஆளுமைகள் அப்படின்ற தலைப்பு எடுத்திருக்கீங்க. லிட்ரேச்சர் சார்ந்த, இலக்கியம் சார்ந்த ஒரு கேள்வி இப்போ உங்களுக்காக. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? ஏ குமரகுருபரர், பி மாணிக்கவாசகம், சி பாரதிதாசன், டி சாண்டில்யன். Who composed மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்? ஏ குமரகுருபரர், பி மாணிக்கவாசகம், சி பாரதிதாசன், டி சாண்டில்யன். Your time starts now. 3, 2, 1 டைம். ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஏன் இவ்வளோ டவுட்டு இல்லை கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு? இப்பயும் இது டவுட்டாக தான் இருக்கா இல்லை சரியா இருக்கா? டவுட்டு தான். ஒருவேளை என்னவா இருக்கலாம்? மாணிக்க வாசகரா, டீம் டி அவங்கள விட நீங்கள் தான் ஆன்சர் சொல்கிறதுக்கு ரெடியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? ஆப்ஷன் ஏவா இருக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு. அப்படியா? மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இயற்றியவர் குமரகுருபரர் தான். பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு. இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பார்க்கலாம் சரியானு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. சூப்பர் டீம் ஏ. ஸோ 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். நீங்கள் உங்களுடைய பாடத்தில் படிச்சிருக்கீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்றுதல், அந்த தெய்வ ஈடுபாடு காரணமாக மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழை வந்து அவர் ஏற்றினார். சைவத்தின் பாண்டிய நாடையும் சேர்த்து இணைத்து அதில் எழுதியிருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் படிச்சிருக்கீங்க. அது படிக்கல. ஓகே, சூப்பர்.